இப்போது குலதெய்வம் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்களாம்மா. இப்போ அவங்க வந்து உங்ககிட்ட அருள் வாக்கு பார்க்குறாங்க அப்படின்னா உங்களால் அதை வந்து கண்டுபிடிச்சி கொடுக்க முடியுங்களா? கண்டிப்பாம்மா. அதாவது எத்தனையோ பேர் கேட்டால் முருகன் என்னுடைய குலதெய்வம், சிவன் என்னுடைய குலதெய்வம், பெருமாள் என்னுடைய குலதெய்வம் இப்படின்றாங்க. யாருக்குமே இந்த 3 பேர் குலதெய்வம் கிடையாது. குலதெய்வம்ங்கிறது பெண், குலசாமிங்கிறது ஆண். அதில் கூட இந்த 3 பேர் கிடையாது. அப்போது 3 தலைமுறைகளோ 2 தலைமுறைகளோ இல்லை ஒரு தலைமுறையோ குலதெய்வத்தை தெரியலன்னா கூடியவங்க நம்ம இடத்துல அருள்வாக்கு பார்க்குறாங்கன்னும் போது அவங்களுக்கு அனுகூலம் அனுகிரகம் இருக்குதுன்னா அன்னைக்கே தெரிஞ்சிடும். அப்படி ஒருவேளை தெரியலை அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துல சதாட்சி கிட்ட தாய் வீட்டு சீர் வைக்கணும். அந்த தாய் வீட்டு சீரை அந்த இடத்துல எப்படி ஒரு பெண் வந்து கணவன் வீட்டுக்கு போகிறாலோ அப்போ சீர் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அந்த அம்பாளுக்கு சீர் கொடுக்கணும். 9 தட்டு 11 தட்டு 15 தட்டு அப்படி சீர் வரும் அவங்கவுங்க மனசை பொறுத்து. ஆனால் 9 தட்டாவது வச்சு தான் ஆகணும். அப்படி அம்பாளுக்கு வஸ்திரத்துலேருந்து கண்ணாடியிலேருந்து வைக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் அம்பாளாண்ட வைத்து அந்த அம்பாள்கிட்ட வந்து வேண்டுதல் வச்சதுக்கப்புறம் 9 நாள் அவங்க இல்லத்தில் விரதம் இருக்கணும். இல்லத்தில் நான் சொல்கிற முறையில் அவங்க பூஜை செய்யணும். அதெல்லாம் செஞ்சுட்டு கிளம்புற அன்னைக்கு வீட்டில் வந்து சக்கரை பொங்கல் தளிகை பண்ணி அந்த இடத்துல நமஸ்காரம் பண்ணி வேண்டிக்கிட்டு முன்னோர்களை வந்தாங்க அப்படின்னா குலதெய்வத்தை நான் சொல்லுவேன். அந்த குலதெய்வ ஆலயத்திற்கு அவங்க போனாங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் வந்துடும். குலதெய்வத்தினுடைய அனுகூலம் கிடைக்கும். ரொம்ப சந்தோஷமா. இப்போ நிறைய பேர் வந்து நோய் நொடிகளால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா? இப்போ அவங்க நம்ம ஆலயத்துக்கு வந்தாங்கன்னா என்ன மாதிரி பலன்கள் இருக்கும்? அதாவது நம்ம இடத்துல வந்து பாபாங்கிறவர் தன்னாலேயே வந்தார். அதனால தான் அவருக்கு தான் தோன்றின்ற திருநாமம். அவர் அங்கத்துலேருந்து உதிரக்கூடிய அந்த ஊதின்னக்கூடியது மகா பிரசாதம். ஏன்னா அவர் கோரக்கர் வடிவில் அந்த இடத்துல இருக்கார். அதே நேரம் வந்து சக்தி பீடம் சித்தர்கள் கூடம் அந்த ஆலயம். அப்படிப்பட்ட இடத்துல அவர் திருமேனியிலிருந்து உதிரக்கூடிய அந்த ஊதியினுடைய தன்மையாகப்பட்டது எப்படிப்பட்ட கேன்சரையும் குணப்படுத்தக்கூடிய தன்மை. எத்தனையோ பேர் ஏன் ரெக்கார்டே இருக்குது நம்மக்கிட்ட. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, திருமண தடை உள்ளவங்க, இந்த ரோகத்தில் இருக்கிறவங்க இந்த விபூதியை உள்ளுக்கு சாப்பிட்டாங்கன்னா அடுத்த நிமிஷம் அந்த ரோகங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய தன்மை இருக்குது. அது மட்டும் இல்லை, எனக்கு வந்து கேன்சர் வந்து ஒரு முத்தன ஸ்டேஜில் இருக்குது, நான் பிழைக்க மாட்டேன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கூட வேதத்தில் இருக்கக்கூடிய அபூர்வமான மந்திரங்களை கொண்டு அந்த இடத்துல கலசத்தை நிப்பாட்டி யாகத்தை பண்ணி அவங்களுக்கு தீர்த்தம் பண்ணி தீர்த்தத்தை குடிக்க கொடுத்து அதுக்கப்புறமா அவங்களுக்கு சில மந்திரங்களை கொடுத்து தொடர்ந்து சொல்லுவோம். கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஸ்டேஜில் இருந்தவங்க கூட மீண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்து கீமோதெரப்பி கொடுத்து டெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அப்படி ஒரு விஷயமே இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் குருவின் துணை கொண்டு எப்படிப்பட்ட பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய அற்புதமான மந்திரங்கள் வேதங்களில் இருக்குது. எதுக்கு வேண்டுமானாலும் இருக்குது, என்ன மாதிரி பிரச்சனைக்கு வேண்டுமானாலும் இருக்குது. மருத்துவத்துறையே வியந்து பார்க்கக்கூடிய பல விஷயங்களை மாற்றி கொடுக்கக்கூடிய தன்மையும் அந்த வேதத்திற்கு உண்டு. வேதத்தால் முடியாதது எதுவுமே இல்லை. அதனால் நம்ம ஆலயத்திற்கு நோய் என்னக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வரவங்களுக்கு பாபாவினுடைய விபூதி மூலயமாகவும் ஆலயத்தில் யாகத்தின் மூலயமாகவும் பரிபூர்ணமாக குணப்படுத்தி தர முடியும். இப்போ நம்ம ஆலயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நம்ம ஆலயத்தில் 3 வருஷத்துக்கு தொடர்ந்து சண்டி ஹோமம் போயிட்டுருக்கு. அதை பற்றி கண்டிப்பாக நீங்கள் பேசியே ஆகணும். கண்டிப்பாக. அதாவது வந்தும்மா, சண்டிங்கிறது ஒரு ஆலயத்திலேயே ஒரு தடவை பண்ணுறதே கஷ்டம். ஒரு ஆலயத்திலேயே ஒரே ஒரு தடவை. ஒரு இல்லத்தில்ன்ற போது அது பெரிய விஷயம். ஆனால் நம்ம ஆலயத்தில் குருநாதரனுடைய அனுகிரகம் என்னுடைய அபிலாசை, அது ரொம்ப ஆசை எனக்கு. அந்த ஆசையினுடைய தன்மையில் அம்பாளுடைய அனுகிரகத்தினால 3 வருடங்கள் நம்ம சங்கல்பம். இந்த சங்கல்பம் எதனால் அப்படின்னா மக்கள் நலம் வேண்டி எல்லோருமே சந்தோஷமாக இருக்கணும். யாகத்தில் சண்டிக்கு மிஞ்சின யாகமே கிடையாது. அப்படிப்பட்ட யாகத்தை அதுவும் பூர்ணமாக, அதாவது வந்து 700 ஸ்லோகம் 13 அத்தியாயம், அதுக்கு ஒவ்வொரு அத்தியாயத்திற்கும் ஒவ்வொரு பூர்ணாகதி கொடுக்குறோம். இது எங்கேயுமே வந்து கண்டினியூவாக பண்ணுறதுங்கிறது ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம். ஏன்னா அதனுடைய செலவு, பொருட்செலவுன்றது அதிகம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, 1 வருடம் பூர்த்தி பண்ணிட்டோம், 2வது வருடம் இப்போ தொடர்ந்து இருக்குது. மக்களுடைய கஷ்டங்கள் தீர, மக்களுடைய கவலை தீர, அவர்களுடைய பலி தீர, எல்லா பிரச்சனைகள் வந்து அவங்க வெளியே வரத்துக்காக பொது சங்கல்பம் வைக்கிறோம், உலக க்ஷேமத்திற்காக. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு நாள் இன்றைக்கி சண்டி
யாகத்தை ஏற்றுக்கிறேன் அப்படின்னும் போது முதலாக அம்பாளிற்கு குளிர குளிர அபிஷேகம், அந்த குடும்பத்தினுடைய பேர்களை வந்து சங்கல்பம் பண்ணி அம்பாளுக்கு குளிர குளிர அபிஷேகம், சிறப்பான அலங்காரம். அதுக்கப்புறம் சாயங்காலம் 5லேருந்து 8 சண்டி யாகம். அந்த சண்டி யாகத்தில் முழுமையாக சண்டிக்கு எதை சேர்க்கணும், இப்போ சக்கரை பொங்கலில் வந்து எள்ளு கலந்து சேர்க்கணும், அரிசியில் எள்ளு கலந்து போடுறது, வெண்கடுகை போடுறது, இப்படிப்பட்ட பொருட்களை அவங்க கையில் கொடுத்து ஒவ்வொரு மந்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கள போட சொல்லி அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த கலசத்தையே அவங்க கையில் கொடுத்துட்றோம். நிப்பாட்டக்கூடிய கலசத்தையே அவங்க கையில் கொடுத்துரும். ஒரு நாள் ஏற்றுக்கிறவங்க, இல்லை என்னால் ஒரு நாள் ஏற்றுக்க முடியாது, ஏதோ ஒரு சங்கல்பத்தை நான் பண்ணிக்கிறேன் சண்டியில் அப்படின்னா அதையும் நம்ம பண்ணித்தரோம்மா. அப்படி சண்டியின் சிறப்புன்னும் போது எந்த இடத்துல 3 வருடங்கள் சண்டியாகம் நடக்கிறதோ அந்த இடத்துல அம்பாள் சாநித்தியமாக நின்றுவா. அவளுக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் வாய்ந்தது இந்த சண்டி. அதனால் நம்ம அதை அற்புதமான முறையில் அவளுடைய அனுகிரகத்தினாலையும் குருநாதரனுடைய அதாவது ஆசீர்வாதத்தினாலையும் சிறப்பாக நடந்துகிட்ருக்குமா.